வெல்கம் டு பனி குக்ஸ். இன்னைக்கு நம்ம குயிக் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சவுத் இந்தியன் ஸ்டைலில். எதுவும் அரைக்கவோ கரைக்கிற எதுவுமே கிடையாது. ஈஸி ரெசிபி. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்க போகிறோம். சூடானதும் ஒரு பட்டை, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நம்ம லேட்டராக கரம் மசாலா சேர்க்கறதுனால இது கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சிகப்பு வெங்காயம், சின்ன வெங்காயம், எந்த வெங்காயம் வேணாலும் பயன்படுத்தலாம். எனக்கு வெள்ளை வெங்காயம் தான் கிடைச்சிது, அதனால் நான் அது பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் காட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்கும். உப்பு சேர்த்து வதங்கினா ரொம்ப போட்டுடக்கூடாது. கொஞ்சமாக நம்ம கிள்ளி போட்டால் எவ்வளோ வருமோ அவ்வளோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, மிக்ஸி இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டை துருவி கூட போட்டுக்கலாம். அப்படியே இல்லைன்னா எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த வாசனை தான் முக்கியம், அதனால் பேஸ்ட்டாக போடணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ இதில் நான் ஒரு 3 தக்காளி போல் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். மூடி போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக நல்லா குழைவாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினோன்னு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ அரிசி மாவு எதுக்குன்னா குழம்புக்கு ஒரு திக்னஸ், குழகுழப்பு கொடுக்கும். இது குயிக் அண்ட் ஈஸி ரெசிபிங்கிறதுனால எதுவும் அரைச்சி நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஸோ அரிசி மாவு சேர்க்கறதுனால எந்த டேஸ்ட்டும் மாறாது, ஜஸ்ட் திக்னஸ் தான் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த பச்சை மசாலா வாட போகணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் அதை வதக்கிக்கிட்டோம்னா இந்த மசாலா நல்லா வெந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று பீஸ் பீஸாக வெட்டி போட்டிருக்கேன். எனக்கு கோழி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக தவிர்த்திடலாம். இப்போ இதில் நல்லா கழுவி வச்சுருக்க கோழியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மசாலா, கோழி எல்லாம் பிறண்டிருக்கணும். இப்போது கோழிக்கு தேவையான உப்பு, உருளைக்கிழங்கு கோழிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்குவோம். இப்போவும் முழுசாக குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடாதீங்க. ஏன்னா அதிகமாக உப்பு போட்டிங்கன்னா கோழி மட்டும் ஏதோ உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் ஒன்றா சேர்த்து வேக விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி, நான் ஒரு 2 கப் தண்ணி, 2.5 கப் ஆக்சுவலாக முழுசாக சேர்த்துருக்கேன். ஆனால் இப்போ 2 கப் தான் நான் ஊற்றுறேன். லேட்டான் திக்னஸ் பார்த்துட்டு நான் 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு குழம்பு தண்ணி போதுமா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் கூடுதலாக 1/2 கப் சேர்த்துருக்கேன். சேர்க்க வேண்டியது தான் நீங்களும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ சீக்கிரம் குழம்பு திக்காகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியில் குழம்பு திக்காக அழுத்திருக்கு.
நல்லா கிளறி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம கரம் மசாலா போடுறோம். ஏன் நான் இவ்வளோ லேட்டாக சேர்க்குறேன்னா, கரம் மசாலா முன்னாடியே சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா எனக்கு ஏதோ கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் தோணும். ஸோ கடைசியாக சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா உருளைக்கிழங்கையும் கோழியும் வெளியில் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இல்லைன்னா உருளைக்கிழங்கு கோழியெல்லாம் ஓவர் குக் ஆகிடும். கடைசியாக உங்ககிட்ட கடையில் வாங்கின தேங்காய் பால் இருந்ததுன்னா அதை கடைசியாக சேர்த்து கொதிக்க விட்டு கூட இறக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் நம்ம குயிக் அண்ட் ஈஸி சிக்கன் கிரேவி சவுத் இந்தியன் ஸ்டைல். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு என்ன ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.